அனைவருக்கும் வணக்கம். நம்ம விராலிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்பது கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு பேராலயம். இந்த பேராலயத்திலே தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுவட்டார பகுதியில் அத்தனை மக்களும் இங்கே வருகை தந்த வண்ணம் சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் தரிசனம் செய்திருந்தாலும் இந்த கோவில் மலை பெரிய மலை, அந்த மலையை சுற்றி நிறைய குப்பைகளும் கருவேல மரங்களும் நிறைய மண்டி புதர்களும் கிடக்கிறது. இது வருகை தருகிற பொழுது பூச்சிகள், பாம்புகள் இதெல்லாம் பார்க்கின்ற வண்ணம் இருக்கிற சூழ்நிலை இருந்தது. இதை விராலிமலையிலே மயில்கள் சரணாலயம் என்ற ஒரு அமைப்பை இளைஞர்கள் ஏற்படுத்தி சென்ற ஆண்டு ஒரு 100 நபர்கள் என்ற கணக்கில் 300 நபர்கள் வருகை தந்து கோவிலில் உள்ள அத்தனை சிலைகளையும் மாடங்களையும் கோவில் கோபுரம் முதற்கொண்டு ஒட்டடைகள், குப்பைகள், அந்த குரங்குகளோட எச்சங்கள் அத்தனையும் சுத்தம் செய்து சரி செய்தார்கள். விளக்குகள் அத்தனையும் அந்த கெமிக்கல் கொண்டு சில சுத்தம் செய்தார்கள். அதுபோல் கீழே மலையை சுற்றியுள்ள பாதைகள் அனைத்திலும் உள்ள முற்கள், செடிகள், அந்த குப்பைகள் எல்லாமே ஒரு இடம் தேங்கிய குப்பைகள் எல்லாம் அகற்றி கொண்டு போய் குப்பை கிடங்கிலே செலுத்தினார்கள். அந்த வகையில் இந்த கோயில் ஒரு புதுமையாக திறமையாக இருந்தது. அதே போல் 2வது முறையாக அந்த மயில்கள் சரணாலயம் அமைப்பின் மூலமாக 2வது முறையாக இந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு 300 நபர்கள் என்று ஆரம்பிக்கப்பட்டு 800-850 நபர்களுக்கு மேல் இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால், யாருக்குமே எந்த விதமான எக்ஸ்பென்சஸும் கிடையாது. தன்னார்வலராக இந்த டிஜிட்டல் உலகத்தில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பார்த்தோன்னு சொன்னால் முதல்ல பெரியவங்க தான், வயசானவங்க தான் இதுக்கான ஈடுபாடை கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்குற பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. 5 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 5 வயதிலிருந்து 60-70 வயது வரைக்கும் இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஏராளமான இளைஞர்கள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு மைன்வெட்டி பிடிக்க தெரியாதவர்கள், அருவாள் பிடிக்க தெரியாதவர்கள் இன்று அழகாக அந்த குப்பைகளை, அது நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த கழிவுகளை எல்லாம் அள்ளி கொண்டு கோயில் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனை என்பது பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஆனால் இளைஞர்கள் மத்தியில் இப்படி ஒரு எண்ணம் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இருப்பது என்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. ஏனென்றால் இவ்வளவு பேரும் ஒரு வாட்ஸ்அப் மூலமாக செயற்கை கொடுத்து ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து, அந்த பதிவு என்பதே 600 நபர்களை தாண்டி விட்டது. வாட்ஸ்அப் மூலமாக எங்கேருந்து இங்கே உள்ள இளைஞர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள சென்னை, நாகப்பட்டினம், சேலம், திருப்பூர், கோயமுத்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய மதுரையிலிருந்தெல்லாம் அந்த நபர்கள் வந்து நைட்டே வந்துட்டாங்க. அதுபோல் அவர்களே தன்னை தங்களாகவே ஈடுபடுத்தி கொண்டு யாரும் எந்த பணியும் இங்கே சொல்லலை. எல்லாமே ஒரு 15 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு குழுக்களை நியமித்து அந்த குழுவில் 100 பேர், 50 பேர், 70 பேர் என்று நியமித்து அந்த வேலைக்கு தகுந்த போல் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் எதுவும் சொல்லலை. அவங்களுக்கெல்லாம் எல்லாருமே ஸ்பான்சர் தான். கொடுக்குற டிஷர்ட்ஸு, ஸ்நாக்ஸு, சாப்பாடு எல்லாமே கோயிலுக்கு வர்றவங்கலாம் ஸ்பான்சராக செய்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு பாராட்டக்கூடியதாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இளைஞர்கள் இவ்வளவு சிந்தனைகளையும் இந்த மனதில் இந்த டிஜிட்டல் செல்லை வச்சுக்கிட்டு எப்போதுமே செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சுத்தம் செய்வதற்கு எல்லாரும் ஒன்று கூடி இருப்பது ரொம்ப பெருமையாக இருக்கிறது, வரவேற்கத்தக்க ஒன்று. இதுபோல் தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்கள் அத்தனையிலும் சொன்னாலும் கூட இளைஞர்கள் வருகை தந்து சிறப்பாக செய்வார்கள் போல் இருக்கிறது. வரவேற்கத்தக்க ஒன்று. இளைஞர்களுக்கும் இந்த மயில்கள் சரணாலய அமைப்பிற்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.